SS Engineering Works Coimbatore ANNUR. நாங்கள் செக் மிஷின்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆயில் மிஷின்ஸு, வுட்டன் ரோட்ரி செக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வுட்டன் ரோட்ரியில் ஸ்டோன் செக் பார்க்குறோம். ஸ்டோன் செக்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் ரன்னிங் வீடியோ இதான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி காமிக்கிறோம். ரன்னிங் வீடியோவில் இப்போ நம்ம எப்படி ஸ்டோன் செக்கு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்குறோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் க்ளீனிங் வீடியோ போடுற சொல்கிறதுனால நம்ம க்ளீன் எப்படி பண்ணிக்கலாம், ஸ்டோன் செக்கில் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ நாங்கள் இப்போது காமிக்க போகிறோங்க. க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுங்க. இதில் தேங்காய், கடலை, எள்ளு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ கடலையில் நம்ம புண்ணாக்கு மட்டும் எடுத்துடணும். கடலை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கடலையே போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ஃபுல்லாக உள்ளக்கையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. புண்ணாக்கு மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தது லாட் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய், எள்ளு, கடலைக்கு பதிலாக தேங்காய், எள்ளு போடுறதா இருந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடணும். இல்லைன்னா நம்ம புண்ணாக்கு மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தது கடலையே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1 வீக் கழித்து தான் நாங்கள் கடலை போட்டு எடுக்கிறோம், ரன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. அது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து புண்ணாக்கெல்லாம் எடுத்துடணும். புண்ணாக்கு எடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து புண்ணாக்கெல்லாம் எடுக்கிறோம். உலக்கையில் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் எடுக்கிறோம். ரெகுலராக க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை. புண்ணாக்கு மட்டும் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லாட் போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம 1 வீக் கழித்து தான் ரன் பண்ணுறங்க போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அது வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து உலக்கையுடைய மேலே இருக்கிற பாட் கழட்டுறோம். அந்த போல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு
நம்ம இப்போ உலக்கையை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து உலக்கையை நம்ம எடுக்க போகிறோம். போல்ட்டு கழட்டிட்டு இப்போ இந்த உலக்கையை ரிமூவ் பண்ணுறோம். உலக்கையில் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். வேறு உலக்கை எடுத்தாச்சு. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். போல்ட்டு மட்டும் இருக்குது, அது மட்டும் கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உரல் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உரல் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் வந்து கீழே வந்து நம்ம எடுத்துடலாம். உலக்கையில் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ உலக்கையில் இருக்கிற புண்ணாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த க்ளீனிங்கை வந்து நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியதில்லை. 10 டேஸ்க்கு ஒரு டைம் தான் நாங்கள் ரன் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடலாம். இப்போ ரெகுலராக நம்ம கடல போடுறதுனால க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. வேறு அதாவது தேங்காயும் எல்லோ போடும்போது மட்டும்தான் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி போட போகிறோம். அதுக்கு மட்டும்தான் இப்படி இருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான். இந்த நட்டு போல்ட் எடுத்து நம்ம போல்ட்டு போட்டு நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். இவ்வளோதாங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டு இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்க, இங்கே மிஷின் வந்து எடுத்துடலாம். ஸ்டோன் செக் மிஷின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.